இந்த இடத்துல தான் இந்த கழுத்து வலி இருந்தாலும் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் ரிலீஃப் 90% ரிலீஃப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டே இன்னைக்கு நிஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓரளவு நம்ம இது எல்லாமே பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்பர் ஒன்று வந்து 25% டேரிஃப் ப்ளஸ்ஸு நம்ம ரஷ்யாவில் வாங்குறதுனாலையும் ஈரான் கிட்ட ஆயில் வாங்குறதுனாலையும் பெனால்ட்டி அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கார். இதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு ஹெட்பேக் வச்சுருக்கு. நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நாங்கள் வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கொடுத்தது தான். ஏன்டா முன்னாடியெல்லாம் அமைதியாக இருப்போம், ட்ரம்ப்பு எது சொன்னாலும் அமெரிக்கா எது சொன்னாலும் இல்லாட்டி அது பேச்சுவார்த்தைன்னு போயிட்டுருப்போம். இப்போது முதல் தடவையாக நம்ம எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா கவர்மெண்ட். ஸோ அதுவே அமெரிக்காவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, இந்தியாவுக்கு ப்ளஸ். நம்பர் ஒன், அவர் 25% போடட்டும், அதுக்கப்புறமா உள்ள விஷயங்கள். இப்போ சைனா கூட பிரச்சனையில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் அவங்க டைம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது நம்பர் ஒன். ரெண்டாவது, சுனாமி 8.8 ரஷ்யாவில் ஹிட் பண்ணி அது வந்து அந்த அலைகள் வந்து யுஎஸ், ரஷ்யா, ஜப்பான் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஜப்பான் கூட லிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த சுனாமி வார்னிங்ஸை. அது ஒரு பக்கம் அது முடிஞ்சுது. சரியா, இன்றைக்கி வந்து மாதத்துடைய கடைசி நாள், மந்த்லி எக்ஸ்பைரி டே. ட்ரம்ப் 25% அறிவித்ததுக்கு அடுத்த நாள். அப்புறம் வந்து எஃப்ஐஸ் கண்டினியூவாக செல்லிங் பண்ணி முடிஞ்சதில்லை, பண்ணிகிட்ருக்கிறது கண்டினியூ ஆகுது. அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் லைட் டைம் கீழே இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவ் பேஸில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி ரிசல்ட்ஸு எல்என்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மார்க்கெட்டு மேலே போச்சு. மற்ற இது எல்லாமே மைனஸில் தான் இருக்குது, அதுவும் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்புறம் மூவிங் ஆவரேஜ் 50 கீழே தான் நம்ம இருக்கிறோம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு பெரிய டவுனில் இருந்துகிட்ருக்கு. இப்போது 150 பாயிண்ட்ஸு கீழே டவுன் ஆகிட்டு இருந்தது இப்போ நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் ஃபெட்டு ரேட் கட்டு அன்சேஞ்சு 4.5% அப்படியே தான் வச்சுருக்காங்க. இப்படி நெகட்டிவை சொல்லிக்கிட்டே போகலாம், 1 2 3 நாள் அடிக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் எல்லாமே நெகட்டிவ் ஆகும்போது மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிடும். அந்த ஒரு மைண்ட் செட்டையும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் டிஎஸ் 2 லட்சம் கோடிக்கு மேலே 2007 ரெக்கார்டை இது பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க சும்மா விட மாட்டாங்க, பையிங் ஹெவியாக இருந்துகிட்டு இருக்கும். சரியா, அதை நம்ம கவனத்தில் இருக்கணும். சரி, நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் வந்து டோ ஜோன்ஸ் இப்போ 0.25% அப்பு, S&P 500 0.25% டவுனு, நாஸ்டாக் 0.25% அப்பு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE ஃப்ளாட்டு, சிஎஸ்சி இட்டாலி ஃப்ளாட்டு, டிஎக்ஸ் 0.25% அப்பு. ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு. சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% டவுனு, ஹாங்காங் ஹேங்ஸிங் 1.5% டவுனு, கொரியா கோஸ்பி 0.5% அப்பு, சைனா சங்கை 0.5% அப்பு. ஏடிஆர் செக் பண்ணும்போது HDFC 1.5% டவுனு. ஏடிஆர் நம்ம வந்து எல்லாமே கீழே தான் பார்க்க முடியும், இருந்தாலும் டேட்டா சொல்கிறேன். HDFC 1.5% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பு. ஐசிசி வந்து 1.5% டவுனு. விப்ரோ 1.25% டவுனு, 0.5% ஆஃப்டர் ஹவர்ஸில் அப்பு. இன்ஃபோசிஸ் 1.5% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பு. ரிலையன்ஸ் டிஆர்சி 1.5% டவுன். எல்லாமே 1.5% கீழே டவுன் ஆகி இருக்குது டிஆர்சி. சரியா, சரி, மற்ற டேட்டாஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்கலாங்கிறது போயிடலாம். கோல்டு வந்து 3287 கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஏன்னா ஃபெட்ரல் டிசிஷனுக்கு அப்புறமாக அது கொஞ்சம் இறங்கிடுது. 3287, 3500 தான் அது லைஃப் டைமே. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பிட்காயின் அதே இடத்துல தான் இருக்குது, 1,18,174. அதோடைய லைஃப் டைமே 1,23,236. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஐஎன்ஆர் தான் கொஞ்சம்
மனசுக்கு இதாக இருக்குது. அதாவது 87.67 அந்த அதோடைய லைஃப் டைம் வீக் வந்து 89 அதை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாமே ட்ரம்ப்புடைய அந்த இது விஷயமாக தான். சரி, இருந்தாலும் பார்க்கலாம். அந்த ஐஎன்ஆர் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்துகிட்ருக்கு. அப்புறம் இந்தியா வந்து தொடர்ந்து இந்தியாவை தொடர்ந்து சைனாவும் ப்ராப்ளத்தில் சிக்கியிருக்கு. ஆனால் வந்து சைனா வந்து சொல்லியிருக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரியா? அதுக்கப்புறம் வந்து தாரிஃப் வார்ஸ் ஹேவ் நோ வின்னர் அப்படின்னு இந்தியா டிவி நியூஸில் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் சொல்லி. சரியா? அப்புறம் யூஎஸ் சாங்ஷன் ஹிட் ஈரான் கம்பெனிஸ் ஓவர் ஈரான் ஆயில் இந்த ஹிந்துவில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சாங்ஷன் போட்டது ஈரான் கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அந்த இது வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரஷ்யா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ட்ரம்ப்புடைய த்ரெட் ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னது ரஷ்யா வந்து இது பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நியூஸ் 18 வந்திருக்குது. சரியா? இப்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிரச்சனையில் இருக்குது. உலகம் வந்து ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கவனமாக தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும். அது ஒன்று. அடுத்தது வந்து இஸ்ரேல் வந்து 46 பேர் சாப்பாடுக்காக இறந்துருக்காங்கன்னு ஹிந்துவில் வந்திருக்குது நியூஸு. அப்புறம் ஃப்ரான்ஸு யூகே தொடர்ந்து கனடாவும் நாங்கள் பாலஸ்தீன் ஸ்டேட்டுன்னு அறிவிப்போம், அதுக்கு சில கண்டிஷன்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்க. இது இந்திய நியூஸில் வந்திருக்குது. ரைட்டா? அப்புறம் WHO வந்து அங்கே பசியுடைய இது இன்னும் குறையலை, பிரச்சனையில் இருக்குது, பசி எங்கே பார்த்தாலும் பசின்னு WHOவில் சொல்கிறாங்க. சரியா? இப்போ டெக்னிக்கலுக்கு வந்துடலாம். மார்க்கெட் வந்து 24,500ங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிட்டதுனால அது எப்படி நிஃப்டி ரியாக்ட் பண்ண போகுது, டிஎஸ் எவ்வளோ ஹெவியாக பை பண்ண போகிறாங்க, இல்லை எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கி பை பண்ணிடுவாங்கன்னா கடைசி நாள் அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இப்படி பல இதுக்கெல்லாம் மார்க்கெட் கீழே கேப் டவுன் ஆனால் கூட பேனிக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய எந்த ஒரு இதையும் கரெக்டாக நமக்குன்னு ஒரு பாதையை நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சோமோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம வந்து இதாகக்கூடாது. சரியா? நம்பர் 1, எந்த சூழ்நிலையும் பேராசைக்கும் போயிடக்கூடாது, பயத்தையும் மார்க்கெட்டில் காமிச்சிடக்கூடாது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 56,000 தான் ஸ்ட்ராங்கான, அதையும் கீழே ஓப்பன் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போது என்ன நடக்கலாம் வந்துன்னா குளோபல் மிக்ஸ்டாக இருக்குது. நம்ம மார்க்கெட் நியூட்ரல் நேற்று வரைக்கும் ட்ரம்ப் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இருக்குது, டெக்னிக்கலாக வந்து நியூட்ரலில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் மார்க்கெட் சந்திக்க போகுது. ஆல்ரெடி டவுன் சைடுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. டிஐஸும் எஃப்ஐஸும் என்ன பண்ண போகிறாங்க? ரெண்டாவது, எனி நியூஸ் மறுபடி ட்ரம்ப் ஏதாவது ஒரு நியூஸ் விட்டால் மார்க்கெட்டை மாற்றும். இந்த குழப்பமான சூழ்நிலையில் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது.